ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். நான் யாக்கோபோடே பண்ணின உடன்படிக்கையும் ஈசாக்கோடே பண்ணின உடன்படிக்கையும் ஆபிரகாமோடே பண்ணின உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு காரியத்தை விளங்கப்படுகிறார். அது என்ன? நான் யாக்கோபின் உடன்படிக்கை, ஈசாக்கின் உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கையை நினைப்பேன், கூடுதலாக தேசத்தையும் நினைப்பேன். அப்படியானால் ஏன் ஆண்டவர் அவர்களை மறந்தார்? அதாவது தேவனை விட்டு விலகி தேவனை தேடாமல் முகத்தை மறந்து, இரட்சகரை மறந்து, மீட்பரை மறந்து, என் ஆண்டவர் இவர்தான் என்பதை மறந்து போய் அவர்களை அடிமையாக அந்நிய தேசத்தில் ஒப்பு கொடுத்து விருத்த சேதம் இல்லாத அந்த தேசத்துல இவர்கள் இருக்கிற அந்த காலகட்டத்தில் தாங்கள் செய்தது தவறு என்று மனம் திரும்பினால், அந்த உணர்வுக்குள் வந்துவிட்டால், இதான் 41ஆம் வசனம் சொல்லுகிறது. The repentance of the people from their sin. உடைய பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதல் அவர்களுக்குள்ள வந்துவிட்டால், then I will remember the covenant I made with Jacob, the covenant I made with Isaac, and the covenant I made with Abraham, and also I remember the nation. ஆண்டவர் எல்லாவற்றையும் நினைவுபடுத்துவேன், நினைவு கூறுவேன். ஏன் நினைவு கூறுகிறார்? அந்த உடன்படிக்கையில சொல்லப்பட்டதை நிறைவேற்ற. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை, பல காரியங்களை நமக்கு உடன்படிக்கை பண்ணியிருப்பார். ஒரு கவனன்ட் இருக்கும், நமக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு கவனன்ட் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆனா அந்த கவனன்ட்டை நாம மறந்து அல்லது நாம் அதை விட்டு விலகி இப்ப நம்ம வெளியேறுகிறோம். அப்படின்னா எப்படி வெளியேறுவோம்? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப நான் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னா, ரட்சிக்கப்படாத ஒரு பையனோ பொண்ணோ, ரட்சிக்கப்பட்ட ஒரு பையனோ பொண்ணோ, அவர்களுக்குள்ள சம்பந்தம் கலப்பது ஏது? சிலர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கும். அந்த திருமணத்துல பொண்ணு லவ் பண்ணிடுச்சு, பையன் லவ் பண்ணிட்டான். அதனால ரட்சிக்கப்படாத அந்த பொண்ணு, ரட்சிக்கப்படாத அந்த பையன், நாங்க பேசிட்டோம், அந்த குடும்பத்தார்கிட்ட பேசிட்டோம். என்ன பேசுறீங்க? நாங்க கிறிஸ்தவ முறைப்படி ஒன்று நடத்துறோம், நீங்க உங்க முறைப்படி ஒன்று நடத்திக்கோங்க. இது எப்படின்னா, அவங்களையும் பகைக்க கூடாதான், இவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாதான். இப்போ ஊர்ல உள்ளவங்களாம் என்ன நினைப்பாங்க? பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு நீங்க வச்சுக்கணும். அங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஜனம், பையனுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைச்சிருக்கு, கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அது இருள், அதுக்கு சம்பந்தம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கர்த்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நடத்துவார் அப்படின்னு ஒரு கூட்டம் இன்றைக்கு கிளம்பி இருக்கு. அதுல சில உபதேசங்கள் வேற இருக்கு. என்னன்னா, ஏங்க கர்த்தர் இந்த நாள்ல பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கிறதே கஷ்டம், ஏதோ கர்த்தர் லவ் பண்ணிட்டாங்க, முடிச்சு விட்டு போயிருங்க, அதெல்லாம் கர்த்தர் சேர்த்து வச்சிரு, அதெல்லாம் பார்த்துக்குவாரு.
பையன் ஸ்ட்ராங்காக இருந்தால் பொண்ணு ரட்சிக்கப்பட போகுது, பொண்ணு ஸ்ட்ராங்காக இருந்தால் பையன் ரட்சிக்கப்பட போகிறா அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லி அதுக்கு சம்மதிக்க வச்சு அதெல்லாம் முடிஞ்சிருது. இந்த இப்படிப்பட்ட திருமணம் முடிந்த திருமணத்தை உற்று கவனிங்களேன். அதில் எத்தனை குடும்பங்கள், எத்தனை திருமணங்கள் சமாதானத்தோடு சௌக்கியத்தோடு இருக்கிறார்கள். உடனே நீங்கள் கேட்கலாம், ஆமாம் நல்லா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணி அதுவும் எங்கே சமாதானத்தோடு இருக்குது, சௌக்கியத்தோடு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தேவ திட்டத்தின்படி ஒரு காரியத்தை நம்ம செய்தால் அந்த திட்டத்தில் சமாதானமும் சௌக்கியமும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த திருமணம் முடிந்த பின்பு அந்த புருஷனும் மனைவியும் ஒரு காலகட்டத்தில் ஐயோ நம்ம பண்ணது தப்பு, இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அவங்க மனம் திரும்பினால், மனம் வெதும்பினால், அல்லது நான் பண்ணது தப்புன்னு ஒரு உணர்வு அடைந்தால், அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் யாக்கோவோடு பண்ண உடன்படிக்கை இருக்குல்ல, அது ஈசாக்கோடு பண்ண உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை, என் தேசத்தோடு பண்ண உடன்படிக்கை, இதெல்லாம் நினைப்பேன். அப்ப நம்மளை நினைப்பேன்னு அர்த்தம். நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நான் தூசி தட்டி எடுத்து அதை நினைத்து உன்னை அந்த உடன்படிக்கையின்படி நடத்துவேன் என்று அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை தவறு நடந்துருச்சு, இப்போ விருத்த சேதனம் இல்லாத அந்நிய தேசத்துல போய் நம்ம சிறைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே நான் பண்ணது தப்பு தானே அப்படின்னு அங்கே மனம் திரும்புதல் உண்டானால், உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நான் நினைவு கூறுவேன், என் பிள்ளைகளை உடனே நினைவு கூறுவேன், அவங்கள அதுலேருந்து விடுவிப்பேன், அவங்கள அந்த தீமையிலேருந்து அந்த கட்டுகள்லேருந்து விடுவித்து நான் அவங்கள மீட்டு கொள்ளுவேன். அப்போ நம்ம மேலே ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர்னு மட்டும் பாருங்க. நாம தவறு செய்தா கூட அந்த தப்பிதத்திலிருந்து மீட்டெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதை கர்த்தர் நமக்கு கிருபையா வழி நடத்துகிறார். இன்னைக்கு பல நூதன உபதேசங்கள், நூதனமா பேசுகிற காரியங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். இன்னைக்கு உலகம் வளர்ந்துருச்சு, அப்படி போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அதனால நம்ம இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு பிள்ளை அவங்க அப்பா கிட்ட, நான் வெளியில போயிட்டு வரேன்ப்பா. அவர் கேட்குறாரு, எத்தனை மணிக்கு பாப்பா வெளில போகிறேன்? என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாப்பா, அவள் ஏதோ ஹோட்டலில் சாப்பிட கூப்பிட்ருக்கா, புக் பண்ணிட்டாலாம், ஏதோ ஃபங்க்ஷனா, அவன் எனக்கும் சேர்த்து புக் பண்ணிட்டேன், டேபிள் புக் பண்ணியிருக்கு, வாடி அப்படின்னு கூப்பிட்டா. சரிம்மா போயிட்டு பத்திரமா வந்துடுவியா? அதெல்லாம் பத்திரமா வந்துடுவோம்ப்பா. எத்தனை மணிக்கு இது? 8 மணிக்கு, ராத்திரி 8 மணிக்கு இந்த பிள்ளை கிளம்பி வெளியில போகும்போது அவங்க அப்பா கேட்டதுனால சொல்லிட்டு கிளம்பிட்டா. இவ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான்னு நினைக்கிறீங்க? போய் உடனே சாப்பிட்டுட்டு உடனே வந்துடுவாளா? நீங்க பாருங்க, சிலர் வருவதற்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? சில நேரத்தில் 4 மணி ஆகும், சில நேரத்தில் 5 மணி கூட ஆகும். கேட்டா பார்ட்டி. அங்கே போன இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்கப்பா, வர முடியல என்னால் அப்படின்னு. இது வெளிநாட்டில் இருந்துச்சு, இப்போ இந்தியாவில் பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போ தேவன் நம்மேல பண்ண உடன்படிக்கை நினைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி தீமைக்கு நம்முடைய பிள்ளைகளை, வம்சங்களை அள்ளி விட்டுட்டு நம்ம உட்காந்துருந்தா, ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற உடன்படிக்கை, நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த கிருபை,
அதெல்லாம் நினைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வாக்கு தத்தங்கள் எல்லாம் நினைக்க மாட்டார். ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படத்தக்கதாக பிள்ளைகளை வளர்க்கலன்னு ஆண்டவர் கோவப்படுவார். 128 சங்கீதம் தானே சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் நிவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. இந்த மாதிரி நைட்டில் பார்ட்டி சாப்பாடு அப்படின்னா நம்ம பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருக்கும். சொல்லிடும், இல்லை எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, எனக்கு நைட்லலாம் அப்படி வர முடியாது. வளர்ந்துட்டேன், நீ ஒரு ஆம்பளை, நீ ஒரு நல்ல வாலிப பிள்ளை, தைரியம் வேணும். அதெல்லாம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீ கிளம்பி வா. எந்த ஒரு குழந்தை நோன்னு சொல்லி பழகுதோ அந்த குழந்தையின் மேல நீதியின் சூரியன் இருக்கும். எந்த ஒரு குழந்தை இந்த மாதிரி விஷயத்திற்கு இல்லைன்னு சொல்லுதோ அந்த குழந்தை மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். நீங்க பார்க்க முடியும். அந்த பிள்ளைகளை கர்த்தர் விசேஷப்படுத்துவார். நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும். தேவன் யாக்கோவின் இடத்துல பண்ண உடன்படிக்கை, ஈசாக்கின் இடத்துல பண்ண உடன்படிக்கை எல்லாம் நினைவு கூறணும். அப்படின்னா நாம எங்க நிக்கிறோன்றத நாம நினைவுக்கிறோம். நாம சரியான இடத்துல இருக்கோமா அப்படின்னா நம்ம மேல ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த உடன்படிக்கைகளை, முற்பிதாக்கள் இடத்துல செய்த உடன்படிக்கைகளை நினைவு கூர்ந்து நம்மையும் நம்முடைய தேசத்தையும் நினைப்பார். இந்த காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைக்கிறார், நினைக்க விரும்புகிறார். நீங்க ஒரே ஒரு சின்ன விஷயம்தான், ஆண்டவர் நான் எந்த இடத்துல உங்களை விட்டு விலகிட்டேன், எந்த இடத்துல உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருக்கேன், அப்படி ஏதாவது இருந்தா என்னை மன்னித்து என்னையும் நினைவு கூறுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்து பாருங்க. இன்றைக்கு அவர் உங்களை நினைவு கூறுவார். அவர் உங்களை மறந்து போகவில்லை. அவர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை மேன்மைப்படுத்துகிறதை நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்கள் காண்பார்கள். ஆமென்.